எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு நான் எறா தொக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி உங்களுக்கு நான் எறா செஞ்சு காமிக்கிறேன். அதுக்காக வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 1/2 கிலோ எறா. இது நல்ல பெரிய பெரிய எறா, சூப்பராக இருக்குது இல்லையா? ஸோ இதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த எறாக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு நசுக்கி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கடைசியாக புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டோம்லாங்க. கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தாங்க போடணும். வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு கடுகெல்லாம் போட்டு தாளிக்கக்கூடாதுங்க. லைட்டாக வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு, வெங்காயம் உங்களுக்கு தொக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னும் கூட வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுக்கலாம். அடுத்து நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கி எடுத்து எறா போட்டுக்கலாம். எறா நல்லா சங்கத்துக்கிற மாதிரி நல்லா சுருண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பெல்லாம் போடணும். எல்லாம் நல்லா வெந்து வரட்டுங்க. அது நல்லா இற வெந்து சுருண்டு அப்படியே சுருண்டிடும். இப்பயே பாருங்கள், சுருண்டு வந்துடும். நல்லா கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு உப்பு போடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், சங்கத்துக்கிற மாதிரி எல்லாம் சுருண்டுச்சு பார்த்தீங்களா? ஆனால் இந்த எறா பெரிய எறா பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணால் சூப்பராக இருக்கும். எறா பிரியாணி தொக்குக்கெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் எறா நல்லாயிருக்கும். சரி, எங்கள் வீட்டில் இது வாங்கிட்டு வந்துட்டாங்க பெருசாக. சரி, பரவாயில்ல, இதே வீடியோ எடுத்துக்கலான்ட்டு எடுக்கிறேன். கொஞ்சம் உப்பு, காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா தண்ணியை விட்டு நல்லா எறா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். மிளகாத்தூள் எண்ணெயில கொஞ்சம் பெருக்கி எடுத்துட்டு நல்லா வெந்ததும் உங்களுக்கு தொக்கு நல்லா வருங்க.
இன்னும் நல்லா தண்ணி சுட்டு வரட்டும். நேரம் வேகணும். இப்போ நம்ம கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாங்க. புளி வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஓகேங்களா? கொஞ்சம் புளி ஊற்றினா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜுக்கெலாம். இது நல்லா கொதித்து நல்லா சுண்டு வரட்டுங்க. சூப்பராக முடிஞ்சிடுச்சு. எறா தூக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நான் போட்ட 3 வெங்காயம் 2 தக்காளி கரெக்டாக இருந்தது தூக்கு. பவுலில் மாற்றி காமிக்கிறேன். பாருங்க சூப்பராக இருக்குது. நீங்களும் எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு இருக்க சொல்லுங்கள். இதோட டேஸ்ட் கரெக்டாக இருக்குங்க. இதோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.